தருமபுரியை ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம். காதலியின் மீது கொலை முயற்சி. பெற்றோர் சம்மதிக்காததால் ஆத்திரம். திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதிக்காததால் காதலால் காதலன் காதலியை காதல் வெறிக்கி காவு கொடுக்க முயன்ற ஒரு கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். இரத்தக்களரி என்று அழைக்கப்படும் தருமபுரியிலே தின்றால் சுவை தரும் மாம்பழ நகரத்திலே தருமபுரி நகர பேருந்து நிலையத்திலே திருமணம் செய்ய மறுத்ததால் இளம் பெண்ணை கத்தியால் கழுத்தை அறுத்து வயிற்றில் குத்திய வாலிபர் செய்த சம்பவம் தமிழகத்தை இரத்த கலவரத்திற்கு ஆளாக்கிய தமிழக சட்டத்தில் ஓட்டை உள்ளதா என்று பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த கேள்வி நியாயமானதா என்பதை இந்த சம்பவத்தின் பின்னணியை விரித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே தேங்காய் மரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் இவருக்கு 3 மகள்கள் 1 மகன் உள்ளனர். இதில் கடைசி மகள் 22 வயதான சீலா உலகையை வாய்ப்பிழந்து விலை இவ்வளவு உயர்ந்துள்ளதா என்று அனைவரையும் அசர வைக்கும் வகையில் தருமபுரியில் உள்ள தங்க நகைக்கடையில் வேலை செய்து வருகிறார். அந்த தங்க கடையில் வேலை பார்த்து வரும் இந்த தங்கத்திற்கு ஏற்பட்ட விளைவு இன்று தமிழகமே கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகிறது. அதே ஊரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மகன் 31 வயதான சின்னசாமி இவர் தர்மபுரி தொழில் மையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியும் வருகிறார். இருவரும் கடந்த 1 வருடமாக காஃபி வித் காதல் போல் காதலித்து வந்து உள்ளனர். இந்நிலையில் காதலியை மனம் முடிக்க சீலாவை திருமணம் செய்ய விரும்பி அவள்தான் என் நல விரும்பி என் எண்ணமெல்லாம் அவள்தான், ஆதலால் அவளை தன் கல்லறை வரை தன்னோடு அணைத்து கொள்ள ஆசைப்பட்டு அவரது வீட்டிற்கு சின்னசாமி சென்று பெண் கேட்டும் இருக்கிறார். ஆனால் சீலாவின் பெற்றோர் என்னமோ இந்த காதலன் கதையெல்லாம் தவிடி பொடியாக்கும் வகையில் அவனது கழுத்தில் கல்யாண மாலை ஏற்றுவதற்குள் கழுத்தில் தூக்கு கயிறு ஏற்றுவதற்கு எடுத்துக்காட்டாய் அமைந்துவிட்டது அவரது இந்த கொலை முயற்சி. அவரது பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் சீலா பேச்சை குறைத்து கொண்டு சின்னசாமியை தவிர்த்து வந்திருக்கிறார். காதலுக்கு மரியாதை, காதல், 7G ரெயின்போ காலனி, ஏன் ரஜினி முருகன் போன்ற எத்தனை படங்களில் பார்த்திருக்கிறோம். அத்தனை படங்களுக்கும் நிஜமான ஒரு சம்பவம். நேற்றுதான் உயிருக்கு உயிராக காதலித்த காதலியை கொலை செய்யும் அளவுக்கு காதலனின் கதாபாத்திரம் அமைந்து விட்டது. இதனால் சீலா மீது சின்னசாமி ஆத்திரத்தில் இருந்ததால் இந்த நிலையில் நேற்று மாலை நகைக்கடையில் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்ல தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த சின்னசாமி காதலியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் உள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுப்பது போல் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீலாவின் கழுத்தை கரகரவென அறுத்து உள்ளார். மேலும் ஆத்திரம் தீராமல் நெடுநாள் தண்ணீர் தாகத்திற்கு ஏங்கி இருந்தவன் எப்படி தண்ணீரை கண்டவுடன் அதை குடிப்பானோ அதுபோல் சீலாவின் அடிவயிற்றில் கத்தியால் குத்தி அவரது இரத்தத்தை தனக்கு காதல் சுவையாற்றி இருக்கிறார். சீலாவின் ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்ற அலறல் சத்தம் கேட்டு பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள், பொதுமக்கள் ஐயோ தன் கண்முண்டே தமிழச்சி கொல்லப்படுவதை பொறுத்து கொள்ள இயலாத தமிழர்களோ சுற்றி வளைத்து சின்னசாமியை குண்டுக்கட்டாக பிடித்து அவருக்கு மொத்து மொத்து என்று பலார் பலார் என்று தர்ம அடி கொடுத்து தருமபுரி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காயத்துடன் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த சீலாவை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தருமபுரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சின்னசாமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் நிறைந்த பேருந்து நிலையத்தில் இளம் பெண்ணை கத்தியால் கழுத்தை அறுத்து வயிற்றில் குத்திய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக நீங்களும் உஷாராயிருங்க காதலிகளே. காதலன் எந்த நேரத்தில் எதிலிருந்து எந்த ரூபத்திலிருந்து பறந்து வருவான் என்று யாருக்கும் தெரியாது தோழிகளே. ஆக இந்த செய்தி ஜெம் தொலைக்காட்சி மூலம் வெளிக்கொண்டு வந்து தங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் ஆறுதல் அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.